தேர்தலை கருத்தில் கொண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் அளிக்க பரிசீலிக்கலாம். வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை வெப்ப அலைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடும் வெயிலுக்கு இடையே தருமபுரி, உதகை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை. திருப்பதியில் மாட வீதிகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் பறிபோனதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேச்சுரிமையை காக்க உறுதியேற்போம் என்றும் அழைப்பு. பெண்ணை கடத்தியதாக ரேவண்ணா மீது பதியப்பட்ட வழக்கு. முன்ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல் செய்தார் ரேவண்ணா. உதகையில் வரும் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இ-பாஸ் நடைமுறை. நீலகிரி மாவட்ட பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என்று அறிவிப்பு. அமேத்தி தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கிஷோரிலால் சர்மா. பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியை எதிர்த்து களம் காண்கிறார். ஐபிஎல் போட்டியில் இன்று கொல்கத்தா, மும்பை அணிகள் மோதல். தொடர் தோல்வியிலிருந்து மும்பை மீண்டு வருமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.